கரூரில் பால் வியாபாரிகள் சங்க தலைவரை அதிகாலை வேளையில் காரில் வந்த கும்பல் ஒன்று கடத்த முயன்ற பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. கடத்த முயன்ற மர்ம நபர்கள் யார்? போலீசாரிடம் சிக்குவார்களா? பால் வியாபாரிகள் சங்க தலைவரை கடத்த பக்காவாக திட்டம் போட்டு காருடன் வந்த கும்பல் கடத்தல் முயற்சியில் ஈடுபட்ட பகீர் காட்சிகள் தான் இவை. சினிமா பாணியில் நிகழ்த்த முயன்ற கடத்தல் சம்பவம் கடைசியில் சொதப்பியது எப்படி? கரூர் தாலுகா பால் வியாபாரிகள் சங்க தலைவராகவும் கரூர் மாவட்ட வர்த்தக சங்கத்தின் துணைத் தலைவராகவும் இருந்து வருபவர் பழனிசாமி. இவர் கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட செங்குந்தபுரம் பகுதியில் பால் பண்ணை நடத்தி வருகிறார். இவர் தினசரி அதிகாலையில் எழுந்து தனது வீட்டில் இருந்து புறப்பட்டு தனது பால் பண்ணைக்கு நடந்தே செல்வது வழக்கம். இதை கவனித்த கடத்தல் கும்பல் ஒன்று அவர் வழக்கமாக செல்லும் செங்குந்தபுரம் பிரதான சாலையில் கடந்த பிப்ரவரி 21 அதிகாலை சுமார் 4:45 மணியளவில் காத்திருந்தனர். வெள்ளை நிற காரில் காத்திருந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் அவரை மடக்கி பிடித்து காருக்குள் தள்ளி கடத்த முயற்சி செய்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த பழனிசாமி சுதாரித்துக் கொண்டு கத்தி கூச்சலிட்டுள்ளார். மேலும் கடத்த முயன்றவர்களிடமிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தப்பியோடினார். இதை எதிர்பார்க்காத அந்த கடத்தல் கும்பல் அவரை அங்கேயே விட்டுவிட்டு காரில் ஏறி தப்பிச் சென்று விட்டனர். தற்போது அந்த பரபரப்பு சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகியுள்ளது. பால் வியாபாரி கொடுத்த புகாரின் பேரில் கரூர் நகர போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.